ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் லாகியம் டிவி வழங்கும் ஆட்டுக்குட்டியானவரின் சத்தம் என்கின்ற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் இந்த நிகழ்ச்சியை நமக்கு ஆசீர்வதித்து தரும்படி இருக்கிற இடத்திலே நம்முடைய கண்களை மூடி நம்முடைய தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள எங்கள் பிதாவே, சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே, உம்முடைய குமாரனாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய பாதத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம். ஆட்டுக்குட்டியானவருடைய சத்தத்தை இந்த நாளில் கேட்கும்படி நாங்கள் வந்திருக்கிறோம். ஆட்டுக்குட்டியானுடைய சத்தத்தை கேட்க எங்கள் இருதயத்தை திறந்தருளும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்பதற்கு முன்பதாக ஒரு பாடலின் சில வரிகளை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமாக. ஆட்பரிப்போம் ஆட்பரிப்போம், அலங்கம் இடியும் வரை ஆட்பரிப்போம். 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 எக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம், ஆரவார தொனியோடு கானானுக்குள் நுழைவோம். எக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம், ஆரவார தொனியோடு கானானுக்குள் நுழைவோம். எழுப்புதலின் நேரமல்லோ இது, யோசுவாவின் காலமல்லோ. எழுப்புதலின் நேரமல்லோ இது, யோசுவாவின் காலமல்லோ. கர்த்தர் நாமம் சொல்ல சொல்ல தடைகள் விலகிடுமே. கர்த்தர் நாமம் சொல்ல சொல்ல தடைகள் விலகிடுமே. மாறாவின் தண்ணீர்கள் மதுரமாகுமே, யோர்தானின் தடைகள் எல்லாம் விலகியோடுமே. மாறாவின் தண்ணீர்கள் மதுரமாகுமே, யோர்தானின் தடைகள் எல்லாம் விலகியோடுமே. இது எழுப்புதலின் நேரமல்லோ, யோசுவாவின் காலமல்லோ. இது எழுப்புதலின் நேரமல்லோ, யோசுவாவின் காலமல்லோ. ஆட்பரிப்போம் ஆட்பரிப்போம், இடியும் வரை ஆட்பரிப்போம். ஆட்பரிப்போம் ஆட்பரிப்போம், அலங்கம் இடியும் வரை ஆட்பரிப்போம். ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. ஆட்டுக்குட்டியானவருடைய சத்தத்தை நாம் கேட்கும்படி அவருடைய சமூகத்திற்கு வந்திருக்கிறோம். இந்த நாளிலே நான் உங்களோடு பேசும்படி எடுத்துக்கொண்ட கர்த்தருடைய வார்த்தையின் தலைப்பு என்ன என்றால், முன்னும் இல்லை அதற்கு பின்னும் இல்லை. பரிசுத்த வேதாகமத்தில் இந்த தலைப்பிற்கு ஆதாரமாக யோசுவாவின் புத்தகம் 10வது அதிகாரம் 14ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். இப்படி கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல் கேட்ட அந்த நாளை ஒத்த நாள் அதற்கு முன்னும் இல்லை அதற்கு பின்னும் இல்லை. கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். முன்னும் இல்லை அதற்கு பின்னும் இல்லை. பிரியமானவர்களே, இந்த அதிகாரம் 10ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் போது முதல் வசனத்தை இப்படி இருக்கிறது:
யோசுவா ஆயியை பிடித்து சங்காரம் பண்ணி எரிகோவுக்கும் அதன் ராஜாவுக்கும் செய்தபடி ஆயிக்கும் அதன் ராஜாவுக்கும் செய்ததை கிபியோனின் குடிகள் இஸ்ரவேலோடு சமாதானம் பண்ணி அவர்களுக்குள் வாசமாய் இருக்கிறதை எருசலேமின் ராஜாவாகிய அதோனிசேதேக் கேள்விப்பட்டான். இந்த கிபியோனியர் என்கிறதான ஜனங்கள் யோசுவா மூலமாய் கர்த்தர் செய்கிற கிரியைகளை கண்டு யோசுவாவை எந்த ராஜாவாலும் எதிர்த்து நிற்க முடியவில்லை, ஆகவே நம்மாலும் எதிர்த்து நிற்க முடியாது என்று அறிந்து ஒரு தந்திரமான ஆலோசனைகளை அவர்கள் செய்து யோசுவாவோடு உடன்படிக்கை பண்ணிக்கொண்ட சம்பவம் வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்வை எருசலேமின் ராஜா கேள்விப்பட்டு அவன் தனக்கு அருகாமையில் இருக்கிற 5 பிரபலமான ராஜாக்களை ஒன்றிணைத்து இந்த குறிப்பிட்ட மக்களை கிபியோனியரை அவன் மேற்கொள்ளும்படி அவன் திட்டம் தீட்டுகிறான். இந்த கிபியோனியர் உடனடியாக இந்த செய்தியை யோசுவாவுக்கு அறிவிக்கிறார்கள். யோசுவாவோ உடனடியாக தன்னுடைய யுத்த வீரர்களை இரவோடு இரவாக அவன் களம் இறக்கி எல்லா ராஜாக்களையும் அவன் சிதறடிக்கிறதை பார்க்கிறோம். அந்த நாட்களிலே நடந்த ஒரு உண்மையான சம்பவம் தான் பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. என்ன சம்பவம் என்று சொன்னால், அன்றைக்கு அந்த எதிரிகளை முற்றிலுமாய் வேட்டையாட வேண்டுமானால் இரவு வந்துவிடக் கூடாது. இரவு வந்துவிட்டால் எதிரிகள் ஆங்காங்கே மறைந்து மறுபடியும் இஸ்ரவேலை எதிர்க்க முடியும் என்று அறிந்து யோசுவா தன் கையில் இருக்கிற ஈட்டியை ஓங்கி அவன் தேவனுடைய சமூகத்திலே ஜெபிக்கிறான். சூரியனே நீ நில், சந்திரனே நீ நில் என்று அவன் ஜெபித்த போது கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல்லை கேட்டு அப்படியே நிறுத்தினார். அன்றைக்கு முழுவதுமாய் எதிரிகள் சங்கரிக்கப்பட்டு போனார்கள். இஸ்ரவேல் மக்களுக்கு யோசுவாவின் சேனைக்கு ஒரு பெரிய ஜெயத்தை கர்த்தர் கொடுத்தார். ஒரு சாதாரணமான ஊழியக்காரன் அவனுடைய வார்த்தையை ஆண்டவர் கனம் பண்ணி அவனுடைய ஜெபத்தை கேட்டு சூரியனை நிறுத்தினார், சந்திரனை நிறுத்தினார். இதை போன்ற ஒரு சம்பவத்தை ஆண்டவர் ஆதாமுக்கு செய்யவில்லை. இதை போன்ற ஒரு சம்பவத்தை ஆண்டவர் நோவாவுக்கு செய்யவில்லை. இதை போன்ற ஒரு சம்பவத்தை ஆண்டவர் ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலேயோ, ஈசாக்குடைய வாழ்க்கையிலேயோ, யாக்கோபுடைய வாழ்க்கையிலேயோ, யோசேப்புடைய வாழ்க்கையிலேயோ, மோசேயின் வாழ்க்கையிலோ செய்யவில்லை. ஆனால் மோசேயின் ஊழியக்காரனாகிய யோசுவாவுடைய வார்த்தையை கர்த்தர் கனம் பண்ணினார். அதைத்தான் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. இப்படி ஒரு மனிதனுடைய சொல் கேட்டு இயற்கையின் மேல் தம்முடைய கரத்தை ஆண்டவர் நீட்டினது போல இதற்கு முன்னும் இல்லை, இதற்கு பின்னும் இல்லை. எவ்வளவு ஒரு மகிமையான தேவன் நம்முடைய தேவன்! வானத்தையும் பூமியும் தம்முடைய வாயின் வார்த்தையினாலே சிருஷ்டித்தார். பூமியின் மண்ணை எடுத்து மனிதனை தம்முடைய சாயலாக சிருஷ்டித்தார். அப்படிப்பட்ட பெரிய தேவன் தான் சிருஷ்டித்த மனிதனுடைய சொல் கேட்டு அவனுக்கு ஒரு ஜெயத்தை கொடுப்பதற்காக இயற்கையின் மேல் தம்முடைய கரத்தை நீட்டின அற்புத சம்பவம் தான் இந்த 10வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நாட்களில் யோசுவா நீங்களும் நானும் தான். இந்த நாளிலே யோசுவாவுக்கு அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை செய்த அதே ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் செய்வதற்கு ஆயத்தமாய் இருக்கிறார். ஒரு நாள் சரித்திரம் சொல்ல போகிறது. உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்த அற்புதத்தை போல பூமியில் இதுவரை தோன்றின எந்த மனிதனுடைய வாழ்க்கையிலையும் இதற்கு முன்பும் கர்த்தர் செய்ததில்லை, இதற்கு பின்பும் கர்த்தர் செய்ய போவதில்லை. அப்படிப்பட்ட அற்புதத்தை யோசுவாவுக்கு செய்தவர் உங்களுக்கும் செய்வார். என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்வாரா? உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? விசுவாசிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் என்னோடு சேர்ந்து தலைகளை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபிக்க போகிறோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, யோசுவாவுடைய ஜெபத்தை கேட்டு அதற்கு முன்பும் இது போன்ற ஒரு சம்பவம் நடக்கவில்லை, அதற்கு பின்பும் இது போன்ற ஒரு சம்பவம் நடக்கவில்லை என்கிற அளவிற்கு யோசுவாவுக்காக, யோசுவா எதிரிகளை முற்றிலுமாய் அழிப்பதற்காக இயற்கையின் மேல் தம்முடைய கரத்தை நீட்டி தம்முடைய பிள்ளைக்கு அற்புதம் செய்த ஆண்டவர்
இந்த நாட்களிலே இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற என் அன்பு சகோதரனுடைய வாழ்க்கையிலே, சகோதரியுடைய வாழ்க்கையிலே, தகப்பனுடைய வாழ்க்கையிலே, தாயுடைய வாழ்க்கையிலே நீர் ஒரு அற்புதத்தை செய்யும்படி ஜெபிக்கிறோம். சரித்திரம் சொல்லட்டும், இதற்கு முன்பு இதை போல ஒரு அற்புதம் உலகத்தில் எங்கும் நடக்கவில்லை என்று சொல்லுகிற அளவிற்கு அற்புதத்தை செய்வீராக. என் நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த ஆட்டுக்குட்டியானுடைய சத்தம் அநேக மக்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறதை தொலைபேசியில் எங்களோடு தெரிவிக்கும் போது உண்மையாகவே நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். கடந்த நாட்களிலே மலை பிரதேசத்திலே ஊழியம் செய்கிற ஒரு அன்பு போதகர் தொலைபேசியில் எங்களை தொடர்பு கொண்டு இந்த நிகழ்ச்சிகள் எங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கிறது என்று சொன்னார். ஒரு குறிப்பிட்ட அரசு பள்ளியிலே வேலை செய்கிற ஒரு அரசு ஆசிரியர் போன் பண்ணி, இந்த செய்திகள் எங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கிறது, நானும் என் குடும்பமாய் இதை உட்கார்ந்து கேட்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். உண்மையாகவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது என்பதற்காக நாங்கள் கர்த்தரை துதிக்கிறோம். அநேகருக்கு நீங்கள் இதை பகிரும்படி உங்களை பணிவாய் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். உங்களுடைய கருத்துக்கள், மேலான ஜெப விண்ணப்பங்கள் இருக்குமானால் கீழே தெரிகிற எங்களுடைய தொலைபேசி எண்ணிலே தொடர்பு கொள்ளும்படி தயவாய் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.